நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் போதும். என்ன போதும் போதும்னு சொல்ற? கல்யாணம் ஆக போற பையன், இளம் வயசு, நல்லா சாப்பிட வேண்டாமா? போடுங்க எல்லாத்தையும். செல்லப்பா அங்கிள் சாப்பிடுற அம்பி. நீங்க என் கஷ்டத்தை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு போதும் 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 போதும். ஹர்ஷா, இனிமே போருங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நேக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு போடணும்னு. இந்த பாருங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அப்படியே பிளாஸ்டர் எடுத்து வாயில விட்டிடுறேன். அப்புறம் போதும்னே சொல்ல மாட்டான். செல்லப்பா, அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? ஐயோ, சாப்பிடணும்ல, அப்ப பிளாஸ்டர் எல்லாம் வேண்டாம். பாவம் ராஜி, தன் பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பாசத்தை கொட்டுறா. ஆனா பையனுக்கு தான் அவ தன்னுடைய அம்மான்னு தெரியல. பரிதாபமா இருக்கு. என்னடா, நல்லா சாப்பிடு. பரவாயில்ல, போடுறேன். சாப்பிடு. இதுவும் வைக்கட்டுமா? பரவாயில்ல, சாப்பிடு. ராஜமா, இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர். அப்படியா? ஸ்ருதி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நல்லா இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ? என்ன போறோம்? உருளைக்கிழங்கு நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பா போச்சு. போட்டுக்கிட்டே இருக்காங்க, வயிற்றுல இடமே இல்ல. இனிமே எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன், சாப்பிடு. இது நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுருவாரு செல்லப்பா. நல்லா இருக்குல்ல? டால்ல வந்து கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. என்னடா அது, உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன், உப்பு கம்மிங்கிற? இந்த மாதிரி சொல்லுவே தெரியும், அதான் மடியிலே வச்சிருக்கேன் உப்பு. தப்பு. சும்மா சும்மா சொன்னேன். நிறைய போட்டாச்சு, விட்டுக்கோ. கரெக்டா இருக்கு. சாப்பிடு. அப்புறம் வேற என்ன இருக்கு? இந்தாங்க, இதை போடுங்க. ஹர்ஷா மத்தியானமும் சரியா சாப்பிடாம போயிட்டான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நைட்டு வரட்டும், அவனுக்கு பிடிச்ச பஞ்சாபி டிஷ் செஞ்சு நிறைய சாப்பிட வைக்கணும். கரெக்ட். ஹர்ஷா, ஏய் ஹர்ஷா. ஹலோ, போன் பேசக்கூடாது. ஹர்ஷா, ஏய் சாப்பிடு. சாப்பிடு. ஹலோ ஹர்ஷா. ஹர்ஷா கண்ணா, உனக்கு பிடிச்ச பைனாப்பிள் ரசம் கொஞ்சம் ஊத்துற, சரியா? இல்ல. என்னடா கண்ணா, என்ன பசி எடுங்கறியா? ஹலோ, அம்மா பேசுறேன்டா. ஐயோ, உனக்கு பிடிச்ச பைனாப்பிள் ரசம் பண்ணிருக்கேன்ல. ஐயோ ராஜமா, போட்டு சொன்னேன். சூப்பரா இருக்கு. முதல்ல நான் இத சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சாப்பிடு. எப்படி பைனாப்பிள் ரசம்? ஹர்ஷா, சாப்பிட வைக்கிறதுல எங்க அம்மா தேவி மாவிய மிஞ்சிட்டீங்க. ஹர்ஷா, ஹர்ஷா. போது ராஜமா. ஹர்ஷா கண்ணா, இனிமே நீ என்ன ராஜிமான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணும். சரி, இனிமே நான் உங்களை அம்மானே கூப்பிடுறேன். சரியா ராஜிமா? ஏய், ஓ சாரி. அம்மா அம்மா அம்மா. போதுமா? இது பாரு ஹர்ஷா கண்ணா, நீ ஏதாவது தட்டுல மிச்சம் வச்சினா அப்புறம் நோக்கி இந்த அம்மா மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க எங்க என்ன மிச்சம் வைக்க விடுறீங்க? அதான் நல்லா சாப்பிடணும், சரியா? எனக்கு போதும். ஏய், ஷோ அப்படியே எல்லாம் வச்சிட்டு எந்திரிக்க கூடாது. சாப்பிடு. இதே விட்டுட்டே. என்ன இது? ஐயோ, சாம்பார் மறந்துட்டேன். ஊத்துங்க. என்ன சில பண்ணி? நான் மறந்துட்டேன். எனக்கு ஏதாவது உள்ள வச்சிட்டேனான்னு பாக்குறேன். ஹர்ஷ கண்ணா, இனிமே நீ என்ன
ராஜிமான்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடணும். இனிமே நான் உங்களை அம்மானே கூப்பிடுறேன். சரியா ராஜிமா? ஏய், ஓ சாரி. அம்மா 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 போதுமா? இது பாரு ஹர்ஷா கண்ணா, நீ ஏதாவது தட்டுல மிச்சம் வச்சினா அப்புறம் நோக்கி இந்த அம்மா மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம். என்ன ஹர்ஷா, நல்லா சாப்பிட்ட போல் இருக்கு. அதிகமா சாப்பிட்டேன்டா. எங்கடா அதிகமா சாப்பிட்டா? கம்மியா தானே சாப்பிட்டா? டேய், இங்க 2 மீல்ஸா? அதுக்கு முன்னாடி அம்மா வீட்ல 3 ஆம்லெட் சாப்பிட்டேன்டா. அட பாவி, 3 ஆம்லெட்டுக்கு மேலடா ஃபுல் மீல் சாப்பிட்ட? ஆமா, இப்போ என்ன ஆகுது? கேஸ் ரிலீஸ் பண்ணணும்டா. என்னடா ஏதோ ஆடியோ ரிலீஸ் மாதிரி சொல்ற? இதுக்காக துபாய் பாலைவனத்துக்கு கடை போக முடியும்? இங்கே ரிலீஸ் பண்றா கருமா. ஆக மாட்டேங்குதா? ஆக மாட்டேங்குதா? இப்போ என்ன பண்ணுவேன்? டேய், செல்லப்பா சமையல் தானே வீக்கு, இந்த மாதிரி விஷயம் கிங்கு அவர் அப்ரோச் பண்ணுவா. வாயு சுருத்தி, வா சுருத்தி. என்னடா டபுள் மீல்ஸா? எல்லாம் உங்க அன்புல மாட்டிக்கிட்டு முழிக்கிற. கேஸ்ல மாட்டிட்டு முழிக்கிறாமா? அம்மாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராத்திரிக்கு அரிசி உப்புமா போடணும். சரிண்ணா. அரிசியை மிக்சியில திரிக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிண்ணா. ரொம்ப திரிச்சிடாத, கொஞ்சம் பரபரன்னு சரிண்ணா. இருக்கும். ஆமா. ஐயோ செல்லப்பாண்ணா. வா வா வா, என்ன காசி அல்வா சாப்பிடுறியா? ஆமா, ஆல்ரெடி இங்க முட்டி நிக்குது. இந்த காசி அல்வா ரொம்ப முக்கியம். செல்லப்பாண்ணா, ஒரு சின்ன பிரச்சனை. சொல்லு, என்ன பிரச்சனை? அண்ணா, என்ன? கேஸ் ரிலீஸ் ஆனா என்னண்ணா பண்ணோம்? அதே நம்ம சமைக்கிறது பொறுத்து. ரொம்ப சமைச்சோம்னா சிலிண்டர் இருந்து கேஸ் ரொம்ப ரிலீஸ் ஆயிரும். கொஞ்சமா நம்ம நிறுத்துறல, அந்த சமைக்கிற கேஸ சொல்ல. ஹர்ஷா அதிகமா சாப்பிட்டுருக்கான் அந்த கேஸ். அதிகமா சாப்பிட்டதுனால கேஸ் ட்ரபிள். ஆத்து சாப்பாடு தானே சாப்பிட்ட, என்ன பிரச்சனை அதுல? ஆத்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அத்தல சாப்பிட்டுருக்காங்க. அங்க என்ன சாப்பிட்டா? அப்பளம் சாப்பிட்டா ஒண்ணும் ட்ரபிள் பண்ணாத. அப்பளம் இல்லன்னா ஆம்லெட். ஐயோ, ஏன்னா வாயை மூடுங்கண்ணா. அவன் தானே சாப்பிட்டா, நீங்க எதுக்கு வந்து எடுக்கிறேன்? ஆம்லெட்னு பேரை கேட்ட உடனே கொமட்டின்னு வந்துருது. ஆமா, ஒண்ணு யோசனை பண்ண, நீங்க ஏதாவது சொல்லுங்கண்ணே. சமையல நான் யோசனை பண்ணி தாண்டா பண்ணுவேன். யோசனை பண்ணாம என்ன பண்ண முடியும்? இரு வரேன். சுப்பு, நீ என்ன பண்ற? மோர்ல 2 ஆம்லெட். சாரி, மோர்ல கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு கொண்டு வா. அவன் ஆம்லெட் சாப்பிட்டுருக்கான். 3 ஸ்பூன் போட்டு ஸ்ட்ராங்கா கொண்டு வா. சீக்கிரம். ஒரு சின்ன டவுட், கேஸ் வாய் வழியா ரிலீஸ் ஆகும்? வாய் வழியா போனா ஏப்பம், பின் வழியா போனா தாண்டா கேஸ். ஆனா பெருங்காயத்துக்கு போத் சைடு புர்ருன்னு. குடிங்க, சீக்கிரம் குடி குடி குடி. மெதுவா குடுறா. என்னது வேற மாதிரி இருக்கா? நீ சீக்கிரம் இங்க ரிலீஸ் பண்ணிடாதடா. ஏற்கனவே சமையல் நல்லா குத்தம் சொல்லிட்டு இருக்கா. கிச்சனை நாள் அடிச்சிடாத. போடா. செல்லப்பா, நீங்களும் கூட வர. என்ன கிரக பிரேசமா நான் கூட வர்றதுக்கு? கேஸ்டா, நீ போ. அப்பா, எல்லாரும் போயிட்டாங்க. கேஸ் ஸ்மெல் வருதே. ஓஹோ, எனக்கே 2 நாள் வயசு இல்ல. இட் இஸ் ஓன் ரிலீஸ். ராஜிமாடா, உங்களுக்கு ரைட் சைடுலடா. அச்சா, ஹாய் ராஜிமா. என்ன ஹர்ஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வாக்கிங். ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஜாக்கிங். சுண்டலி முக்கி கேள்வி கேட்ட இருப்பா. ஐயோ, வருது வருது. விலகு விலகு. என்ன இப்பதானே சாப்பிட்டா, அதுக்குள்ள வாக்கிங் என்ன? இங்க யாருமே இல்ல. இல்லடா அர்ச்சா, டேய் போயிடுறா. ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் ஆடா போற. ஏன்டா கதவுலாம் சாத்துற?
என்னடா ஹர்ஷா வந்த உடனே கதவு மூடுற? வாடா வா, 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 வா. சும்மா சும்மா வாக்கிங் என்னடா, சுத்தி கூட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கியா? வாடா இங்க வந்து ஒளிஞ்சுக்கோடா. வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஆத்துல ஜாகிங்கா? என்னடா அப்படி வேர்த்து இருக்கு? மழை பெய்தா வெளியில? வாக்கிங் சும்மா ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். நானு கிட்டவும் அதுல ஜாகிங் போறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்ட? அது என்னடா பண்றான்? ஹர்ஷா கிட்ட துபாயில இருக்கிற ஸ்வீட்டை பத்தி ஏதோ ஆமா மகாதேவா, நல்ல வேளை சொன்னேன். டேய், இந்த துபாய் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்டா. துபாய்ல ரொம்ப ஃபேமஸ் ஸ்வீட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா சொன்னேன். நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போடா. கேக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டா. துபாய்ல ஸ்வீட் கடை வைக்கணும்னு வச்சுக்க. அந்த டீடைல்ஸ் உனக்கு தான் நல்லா தெரியும். அத சொல்ல. என்ன? அது வந்து அங்கிள் ராம்கி அங்கிள், உங்களுக்குன்னு ஒரு பெரிய புக் இருக்கு. அத படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ராத்திரி நாட் அத பத்தி டீடைல்ஸா சொல்றேன். ராமகிருஷ்ணன், துபாயில உருளைக்கிழங்கு ஸ்வீட் போட்டா என்ன மாதிரி ஸ்வீட் என்ன போகும்? உருளைக்கிழங்கு ஸ்வீட் போட்டா ஃபேமஸ் ஆகும். உருளைக்கிழங்குல ஏற ஸ்வீட் என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல மகாதேவா, உருளைக்கிழங்கு ஸ்வீட் சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வரும். ஆமா ஹர்ஷா, துபாயில கேஸ் எல்லாம் சீப்பா. அது வந்து கேஸா? அது ரொம்ப அங்க சீப் அங்க. கேஸ்னாங்க இதே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் அங்க. டேய் எந்த கேஸ் கேஸ்? கேஸ் தான். அதாம்மா சமையல் கேஸ். அததான் மகாதேவன் சொல்றான். அங்கேயும் அதே கேஸ் தான். அங்க நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் நல்லா போகுமா, சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் நல்லா போகுமா? இல்ல, அது வந்து சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் சொல்றேன். யாரோ என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட என்ன கூப்பிடுறான். நீ சும்மாறா. ஆமா நான் கூப்பிடுறேன். முதல்ல இவ கிட்டு, நான் வந்துறேன்டா. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராமகிருஷ்ணா நீ கேளுடா. டேய் கேளுன்னு சொல்றேன்னா. டேய் வா, கிட்டு. இங்க வந்து உட்காரு, வா. நான் போயிட்டு வந்து உட்கார்றேன் ப்ளீஸ். உட்கார்ந்து சொல்லுடா. நான் வரேன். டேய் அச்சா பாத்ரா, மெல்ல ஓடு மெல்ல ஓடு. ஒலிம்பிக் இல்லடா இந்த கேஸ் மேட்ரு. மெல்ல மெல்ல டக்குன்னு போ. அப்பாடி ஆஹா அச்சா சூப்பர் லொகேஷன்டா. இதான் உனக்கு சரியான இடம். உன் இஷ்ட தேவத்தை வேண்டிட்டு கேஸ் ரிலீஸ் பண்ணிரு. ஓகே ஆல் தி பெஸ்ட்டா. ஒரு சேஃப்டிக்குடா கைய விடுறான். பழைய பில்டிங்டா பார்த்து சுனாமி அந்த மாதிரி ஆயிர போகுது. ஐயோ வேணாம் சொன்னா கேளு சுதி. இந்த மாதிரி வேண்டாத விஷயம் உன் சேஃப்டிக்காக தான் சொல்றேன் நானு. இப்ப நீ தள்ள போறியா இல்லையா? பப்ளிக் எல்லாம் போய் பண்ணு. பொம்பளை பச்சாரி மாதிரி பேசாத. இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும் தள்ளு. ஹாய் உன்னோட வயசு பெரிய போ இல்ல போ போடி. கவலைப்படாத அச்சா, சுத்தி போயிட்டா அச்சா. ஐயோ கிட்டு, என்னடா ஆச்சு? ஐயோ என்னால கட்ட கூட முடியலையே. அட பாவி, என்ன உழ வச்சிட்டாடா போடா நீ. டேய் அர்ஷா, ஒரு 10 நிமிஷத்துல எங்க தாத்தா வீட்டை சுனாமி மாதிரி ஆக்கிட்டியா போடா. அதான் செல்லப்பா கொடுத்த பெருங்காயத்துல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எங்க கிளியர் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அவர் ஐடியா கொடுத்தாரு சுத்தி. அங்கிருந்து நேரா ஹாலுக்கு வந்தானா, ஹால்ல நீ ராஜிமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தான். அங்க அடங்கிக்கிட்டு அப்படியே வெளியே வந்தான். அந்த ரூம்ல போய் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தான். ரூம்ல போனா தாத்தாவும் மத்தவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் சரி பண்ணல. 18 படிக்கட்டு தவழ்ந்து வந்தான் பாரு மேல. கடைசியில இந்த வனாந்தரத்துல வந்து ரிலீஸ் பண்ணான். அதேதான் நானும் சொன்னேன். என் அவஸ்தை எனக்கு தானே தெரியும். ஏய் அந்த விஷவாயு தாக்கி நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு நினைக்க தெரியல. மெடிக்கல் மிராக்கிள். அப்ப ஒரு நிமிஷம் இத பாரு சுருதி, நீ கல்யாணம் முடிஞ்சு துபாய் போகும்போது 2-3 பெருங்காடா வாங்கிட்டு போயிடு. எதுக்கு? ஒரு சேஃப்டிக்குடா. துபாய் சேஃப்டிக்குடா. ஒட்டகிட்ட செத்து போச்சுன்னா ப்ளூ கிராஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க உன்ன சொல்லிட்டாங்க. அப்புறம் சுருதி ஒரு நிமிஷம், இந்த துபாய் போறதுக்கு பாஸ்போர்ட்ல ரெடி பண்ணிட்டியா? வீசா வந்ததுக்கு அப்புறம் தானே பாஸ்போர்ட். வீசா வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட்டா? எவ்வளவு புச்சால இருக்க பாத்தியா இந்த மாதிரி லூசு. பாஸ்போர்ட் இருந்தாதாம்மா விசாவே இஷ்யூ பண்ணுவாங்க தெரிஞ்சுக்க. அங்க பாரு மேல பிளைட் போகுது. டாடா காட்டுமா? எங்கடா? அத போது பாரு டாடா காட்டு. இதுதான் லாய்க்கடா இது. என்ன முறைகிற? இந்த கப்பட் இருப்பாங்க வை போ. எருமை. அச்சா நீ துபாய் போற இல்லையா? ஆமாண்டா. துபாயில கவலை இல்ல, ஃபேஸ பரதாகிருதா போட்டு கவர் பண்ணிக்கலாம். அது பப்ளிக்கோட சேஃப்டி, நோ ப்ராப்ளம். நீ ஏதோ கனடா போகணும் யூஎஸ் போகணும் சொல்லிட்டு இருக்கேடா. ஐயோ ஆமாண்டா, எனக்கு அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகணும்னு ஐடியா வேற இருக்கு. அப்புறம் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய வேலை இருக்குடா. கேட்டுட்டா இது பாரு, அங்க இந்த பாவாடை தமிழ்லாம் வேலைக்கு ஆகாது. ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், ஷார்ட் மிடி போட்டு தலைய பேய் மாதிரி விரிச்சு போட்டுட்டு வாக் ஸ்டைல மாறிடணும். ஓகே? அப்புறம் நீ கும்பகோணம் வந்தா கூட ஜீன்ஸ் பேண்ட கழட்டவே மாட்டேன், அப்படியே தான் இருப்ப. என்ன போட? அதெல்லாம் போட மாட்டேன். அப்ப கல்யாணம் வேண்டாமா? இல்ல கல்யாணம் பண்ணிட்டு கும்பகோணத்துல இருந்துருவேன். பாத்தியாடா மறுபடியும் இல்லன்ட்டு. கும்பகோணமா? ஐயோ நோ சான்ஸ். எவ்வளவு பிளான்ஸ் இருக்கு. பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், செட்டில் ஆகணும், லக்ஸரி வாழ்க்கை வாழணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க எப்படி இருக்க முடியும் சொல்லு? எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் வேற இருக்கு. இல்ல ஹர்ஷா, நம்ம ஸ்ருதி சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்கலாம் இல்லையோ? கோயில் கொள்ளோன்னு சுத்திண்டு
தாத்தா பாட்டியோட சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? சாரி ராஜம்மா, இந்த விஷயத்துல எனக்கு கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அப்பாவுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கனடா, யூஎஸ்ஏ இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும், அப்ராட்ல செட்டில் ஆகணும், லக்ஸரி லைஃப் வாழணும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ஐ எம் வெரி சாரி. ராஜம்மா, வேணும்னா நீங்களே எங்க கூட வந்துருங்களேன். நீங்க, ராம்கி அங்கிள், அப்புறம் ஸ்ருதி, அப்பா, அம்மா எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். இல்லப்பா, எங்களால அங்க வர முடியாது. ஸ்ருதி, அப்ப நான் கீழே போறேன், நீ பேசிட்டு வா. சரி ராஜம்மா. பாத்தியா, ராஜி சித்தியே கன்வின்ஸ் ஆகி போறாங்க. உனக்கு என்ன? இந்த பாரு, உன் எண்ணத்தை மாத்திக்க, அப்படியே காஸ்ட் மாத்திக்க. இனிமே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எப்படி வாக் பண்ணுதுன்னு பிராக்டிஸ் பண்ணிக்க. ஓகே? இந்த பிளைட் துபாய் போகாதடா. லூசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவி, தேவி, ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? என்ன ஆச்சு? நம்ம ஹர்ஷா நம்மளை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்குங்க. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஹர்ஷா நம்ம பையன், அவன் நம்மளை விட்டு எங்க போறான்? இல்லங்க, ஹர்ஷாவை மாத்திட்டாங்க. யார மாத்திட்டாங்க? ராஜி. ஹலோ, நான் ராஜி பேசுறேன். சொல்லு. நீங்க இன்னைக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லு. ஹர்ஷாவை தயவு பண்ணி துபாய்க்கு கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் ஹர்ஷா கிட்ட பேசினேன், நீ கும்பகோணத்திலே இருந்திருப்பான்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பிசினஸ பாத்துக்கணும்னு சொல்றான். சரி, நீங்க ஹர்ஷா கிட்ட பிசினஸ நானே பாத்துக்கிறேன், நீ இங்கேயே இருந்துடுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த என் ஹர்ஷாவோட ஒரு 2-3 வருஷமாவது நான் இருக்க வேணாமா? ப்ளீஸ். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம அவசரப்பட்ட அப்புறம் விஷயம் பெருசாக்கி ஹர்ஷ ஸ்ருதி கல்யாணம் கூட பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீக்கு எந்த சமாதானமும் வேண்டாம். ஹர்ஷா என் கூட இருக்கணும்.